மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் 2026 சட்டமன்ற தேர்தல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற நமது முக்குளத்து சொந்த பந்தங்கள் அனைவரையும் முதற்கண் வரவேற்கிறேன். இந்த விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் இது நம்ம எதுக்காக வேண்டி இந்த கூட்டத்தை நம்ம இன்றைக்கி நடத்துகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிக அளவில் அதிகமாக ஓட்டு வங்கி உள்ளது நம்மளுடைய முக்குளத்தோர் சமுதாயம் தான். ஆனால் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சமுதாயத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. முக்குளத்தோர் என்ன பண்ணாலும் சரி, முக்குளத்தோருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, யாருமே சப்போர்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் தேர்தல் வந்த உடனே தான் முக்குளத்தோர் அவ்வளோ பேரும் கண்ணு எல்லாருக்குமே அரசியல்வாதிகளுக்கு நம்ம மேலே ஒரு கண் வரும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் உள்ள முக்காவாசி தொகுதியில் நம்ம ஓட்டு தான் யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணது நம்ம ஓட்டு தான். ஆனால் இன்னைக்கு நம்மளோட இனத்தின் வளர்ச்சின்னு பார்த்தா மிக மிக குறைவு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஒற்றுமை இல்லாதது தான். எலெக்ஷன் டைம் வருது, வந்த உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு உறவு முறையை சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு அது நான் பணத்தை தரேன் அதை தரேன் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குகளை வீணடிக்கிறாங்க. நம்மளுடைய வாக்குகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் முதலமைச்சர் யார் என்று நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆனால் அதுக்கு நம்ம கரெக்டாக கள்ளர் மறவர் அகமுடையார் 3 1 ஒத்துமையாக இருந்து இந்த அரசியல் களத்தில் இந்த 2026 ஒற்றுமையாக இருந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நம்ம அண்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு பெரும் படையோட, அதே நேரத்தில் முக்கால்வாசி தொகுதியில் பிஎம்டி தான் இந்த தடவை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போகுது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு எல்லா தொகுதியிலையும் எல்லா இடத்துலையும் பிஎம்டியில் இல்லாத நிர்வாகிகளே நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. பிஎம்டி தான் இந்த தடவை தமிழ்நாடு எலெக்ஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இதை சொன்னது வேற யாரும் இல்லை, ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபர். பிஎம்டியோட வளர்ச்சி அந்த அளவுக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஆனால் நான் அண்ணன்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், அண்ணே, அதாவது எலெக்ஷன் நேரத்தில் வரக்கூடிய தலைவர்கள்லாம் டக்குன்னு இது பண்ணுறாங்கண்ணே, நம்ம எந்த வருஷம் எந்த டேட்டுன்னு பார்க்காம 24 அதாவது 24/7 மக்களுக்காக எந்த நேரமும் உழைத்து நம் தலைவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம அந்த அரசியல் காலத்தில் கண்டிப்பாக வரணும்னே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தேன். உண்மையிலே நம்ம தலைவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக சட்டசபைக்கு போவது உறுதி. அதை யாராலையும் மாற்றவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அதே போல் நம் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படணும். ஒற்றுமையாக செயல்பட்டு நம்முடைய வாக்குகளை சிதறவிடக்கூடாது. அண்ணன் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நம் இளைஞர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அண்ணன் பிஎம்டியில் இல்லாத உறவுகள்ட்டையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சிறப்பாக இருக்க முடியும். இன்றைக்கெல்லாம் நிறைய விஷயங்களில் நம்மளால் என்ன சொல்ல வெளியே பேச முடியல. ஏன்னா அதுக்கு நம்மளுடைய ஒற்றுமை இல்லை. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் கூப்பிடுதான், நம்மளை பார்த்தா அவ்வளோ பேரும் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். இதுதான் இந்த பிரச்சனையே. அதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நமது தலைவர் அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு போடணும். வேற யாருக்குமே நம்ம ஓட்டு போடக்கூடாது. உங்களுடைய ஓட்டுகளை கண்டிப்பாக நம்ம தலைவர் சொல்லக்கூடிய ஆளுக்கு மட்டும்தான் போடணும். தமிழ்நாட்டில் பெரும்பகுதி கண்டிப்பாக நம்ம பிஎம்டி தான் அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்து வருகிறது. இந்த மாலை வேளையிலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.